ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. السلام عليكم ورحمة الله وبركاته. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما. யா முகல்லிபல் குலூப் சபித் கல்வி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லா. எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விண்ணிலிருந்து வந்த வரம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தலைப்பு. இது என்ன, விண்ணிலிருந்து வந்த வரம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு நமக்கு தெரியணும் முதல்ல, இல்லையா? அல்லாஹ் தஆலா ஆதம் நபியை முதல்ல படைத்தான். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இறைவன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அங்கே இருந்து வானவர்களுக்கு மலக்குகளிடம் சென்று அவர்களுக்கு சலாம் கூறும்படியும் அதற்கு அவர்கள் என்ன பதில் கூறுகின்றார்கள் என்று செவியேற்கும்படியும் அதுதான் உமக்கும் உமது வழித்தோன்றல்களுக்கும் முகமன் கூறும் முறை என்றும் சொன்னான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வாறே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூற, வானவர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று கூற, ரஹ்மத்துல்லா என்பதையும் அதிகப்படுத்தி சொன்னார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி மற்றும் முஸ்லீமில் இடம்பெற்றிருக்க இந்த ஹதீஸ். அல்ஹம்துலில்லாஹ். அப்போது விண்ணிலிருந்து வந்த வரம் எதுன்னு தெரிஞ்சிருச்சா? அல்ஹம்துலில்லாஹ். சலாம் தான் அது. ஒரு மனுஷன்கிட்ட போயிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். உனக்கு நான் 3 வரம் தரேன், உனக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு மனுஷன் சிந்திப்பான், யோசிப்பான். அவனுக்கு எதை விடுறது எதை கேட்குறதுன்னு கூட தெரியாது. அப்படியே தவிச்சு போயிடுவான். என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் 3 வரம் தானே, எதை முதல்ல கேட்குறது, எதை ரெண்டாவதாக கேட்குறது, எது மூணாவதாக கேட்குறது, எதை கேட்குறது அப்படிங்கிறதுல கூட கன்ஃபியூஷன் வந்துடும். ஆனால் வல்ல ரஹ்மான் படைத்த ரப்புக்கு தெரியும் ஒரு மனுஷனுக்கு எது தேவை. ஒரு விஷயத்தை படைக்கிறவனுக்கு தெரியும் இல்லையா, அந்த படைப்புக்கு எதெல்லாம் அவசியமானது அப்படிங்கிறது. அதே போல் வல்ல ரஹ்மான் தானே இந்த உலகத்தையும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்தும் நாயனாகிய வல்ல ரஹ்மானுக்கு தெரியும் மனுஷனுக்கு எது அவசியம். அதை தான் அல்லாஹ் தஆலா அந்த முகமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு இவ்வளவு விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறான். ஒரு 3 வரத்தை போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முதல்ல என்ன சொல்கிறான்? சலாம், அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். மனுஷன் எவ்வளவு கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் அவனுடைய உள்ளத்தில் அமைதி இல்லை அப்படின்னா அது எல்லாமே வேஸ்ட்டு, இல்லையா? மனுஷன் அதிகமாக தேடி அலையிறது எதுக்காகனா உள்ள அமைதிக்காக. அதையே அல்லாஹ் தஆலா முதன்மையாக வச்சுருக்கான். உள்ள அமைதி தான் முதல் முக்கியமான விஷயம். அதே அல்லாஹ் தஆலா முதல்ல சொல்லிட்டு, இரண்டாவதாக ரஹ்மத், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்தால் தான், அல்லாஹ்வினுடைய அருள் இருந்தால் தானே எதையுமே சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட அருளையே இரண்டாவது வரமாக அல்லாஹ் வச்சிருக்கான். மூன்றாவதாக அதில் அபிவிருத்தி, பரக்கத். எது கிடைச்சாலும் அதில் பரக்கத் இருக்கணும், இல்லையா? மன நிம்மதியும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நிலைச்சிருப்பதற்காக. அதனால் இவை அனைத்திற்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும் அப்படிங்கிறத மூன்றாவதாக அல்லாஹ் தஆலா வச்சுருக்கான். இப்படிப்பட்ட அற்புதமான இந்த வரத்தை இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு வீணடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம பிறக்கும் பொழுதே முஸ்லீமாக பிறந்தவர்களுக்கு ரொம்ப அலட்சியம் ஆயிடுச்சு, இல்லையா? மார்க்கத்தினுடைய அனைத்து செயல்களிலும் அலட்சியம் காட்டுறதை நம்ம பார்க்குறோம். நல்லா பாதுகாத்தவர்களை தவிர பல பேர் இஸ்லாத்தினுடைய பல நல்ல அமல்கள் அலட்சியம் காட்டுறதை பார்க்குறோம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த சலாம் அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி சலாம் கூறுவது மிகவும் குறைஞ்சிருச்சு, தெரிஞ்சவங்களுக்கு மட்டுமானதாக நம்ம ஆக்கிட்டோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்குறாங்க, ஐயுல் இஸ்லாமி ஹைரோன், இஸ்லாத்தில் மிகச் சிறந்தது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, துத்இமு தொஆம் வ துக்ரிஉ ஸலாம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரீஃப். நீங்கள் உணவு கொடுங்க, பசிச்சவங்களுக்கு உணவு கொடுங்க, மேலும் உங்களுக்கு அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் சலாம் சொல்லுங்க. இதுதான் இஸ்லாத்தில் மிகச்சிறந்த செயல்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பசித்தவனுக்கு உணவளிக்கும் பொழுது உடல் வலுப்பெறுது. நல்ல வார்த்தைகளோடு சொல்லும் பொழுது, இந்த சலாம் சொல்லும் பொழுது ஒரு மனிதனுடைய மனம் வலுப்பெறுது. அப்படிப்பட்ட வார்த்தை இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் யாவும் எண்ணங்களை பொறுத்ததே அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்கணும்னா நம்மளுடைய எண்ணம் சரியாக இருக்கணும். நம்மளுடைய எண்ணத்தை திருத்தக்கூடிய விதமாக, நல்ல சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இந்த சலாம் இருக்குது. ஒரு மனுஷனை பார்த்து நம்ம இவ்வளவு அழகாக அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் சாந்தியை கொடுக்கட்டும், வரஹ்மத்துல்லாஹி, அல்லாஹ்வினுடைய அருள் உங்களுக்கு உண்டாகட்டும், பரக்காத்துஹு, இன்னும் இவை அனைத்திலும் உங்களுக்கு அல்லாஹ் அபிவிருத்தி பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு செய்யும் பொழுது அந்த மனிதனுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம விடுவோமா?
அவருக்காக நம்ம தானே இவ்வளவு பிரார்த்தனைகளை செஞ்சோம் அல்லாவிடத்துல. இவ்வளவு சந்தோஷமா அதனுடைய பொருளை உணர்ந்து நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்சா, அவங்களுக்கு ஒரு துன்பம் வந்தா நம்ம விடுவோமா? ஓடி போய் முதலாளா நிக்க மாட்டோம். இது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் சொல்வதனால என்ன இருக்கு? தெரிந்தவர்களுக்கு சொல்லும்பொழுது இன்னும் அந்த உறவு மேம்படும். கண்டிப்பா அந்த உறவு இன்னும் வலுவாகும். அதே போல தெரியாதவர்களுக்கு சொல்லும் பொழுது அறிமுகமும் இன்னும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு உதவி செய்யணும். அவங்களுக்காக அவ்வளவு அழகாக பிரார்த்தனை செஞ்ச நம்ப, அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்தா விட்டுருவோமா? இந்த நல்ல செயல்களை செய்யணுன்ற விஷயத்த தூண்டக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தைகளை நமக்கு அழகாக படைச்சு குடுத்துருக்கான். இது மனிதர்களால உருவாக்கப்பட்ட முகமன் கிடையாது. இன்னைக்கு நெறைய கிரீட்டிங் வேர்ட்ஸ பார்க்குறோம். குட் மார்னிங்காக இருக்கட்டும், குட் ஈவினிங்காக இருக்கட்டும், குட் ஆஃப்டர்நூன் இப்படி போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்தந்த நேரத்துக்கு தான் பயன்படுத்த முடியும். எக்ஸ்பைரி ஆயிரும். ஒரு நாள்ல இந்த 3 வார்த்தையும் இந்த டைம்க்குள்ளேருந்து இந்த டைமோட அது எக்ஸ்பைரி ஆகி முடிஞ்சிரும். அதுக்கு மேல அத பயன்படுத்தினா சிரிச்சுருவாங்க. "என்னப்பா மதியானம் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு. அதேபோல ஒருத்தன் குட் மார்னிங் தானா, அவன் நல்ல காலையில தான் அடைஞ்சிருக்கானா, அவனுக்கு எவ்வளோ வருத்தம் இருக்கும்னு நமக்கு நம்ம பாட்டுக்கு போயிட்டு குட் மார்னிங் சொல்லும்போது, அவன் மனசுல ஒரு கஷ்டம் ஏற்படும். வெளியில சொல்லலனாலும், "நம்மளுக்கு இன்னைக்கு இப்படிலாம் ஆச்சே" அப்படின்ற அந்த எண்ணத்த அது ஞாபகம் தான் படுத்தும். ஆனா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சேர்த்து இவ்வளோ விஷயங்களையும் சொல்லும் பொழுது, அது எந்த இடத்துலயும் பயன்படுத்தலாம். அது காலையிலேருந்து மாலை வரைக்கும் எப்போ வேணாலும் எந்த நேரத்துலையும் உகந்ததாகவும் எல்லா சூழ்நிலையிலையும் ஒரு துக்க வீட்டில் உள்ள மௌத்தானவருடைய வீட்டில் போயிட்டு அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லலாம். அது அவங்களுக்கு ஒரு நல்வாழ்த்து தான். புரியுதுங்களா? அவங்களுக்கு மன அமைதி தேவை. அதுக்காக நம்ம அவங்களுக்கு பிரார்த்தனை செய்கிறோம். இதே விஷயத்த அவங்களும் நமக்கு சொல்லலாம். ஒரு குட் மார்னிங்க துக்க வீட்ல போய் சொல்லவே முடியாது. அந்த துக்கத்தில இருக்கவங்க கூட நம்மள பார்த்து அத திருப்பி சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அமைதியா இருப்பாங்க. ஆனா, துக்கத்தில் இருப்பவர்களும் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்னு வரவங்கள பார்த்து சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா நேரத்திற்கும், எல்லா இடத்திற்கும், எல்லா வேளைகளிலும் சொல்லக்கூடிய அளவுக்கு படைச்ச ரப்பால மட்டும் தான் படைக்க முடியும். இப்படி ஒரு அழகான சொல்ல நமக்கு அல்லாஹ் குடுத்துருக்கான். இந்த சொற்கள பயன்படுத்துவதற்கு கஞ்சத்தனம் பார்க்காம, எல்லாருக்கும் அன்போட சொல்லுவோம். இந்த செயல நம்ம செய்யும் பொழுது தான் பெரிய நல்ல அமல்கள் செய்வதற்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கு. ஏன்னா, நம்ம சாதாரணமா ஒரு சமையல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே, முதல்ல என்ன செய்வோம்? போயிட்டு சுடுதண்ணி தான் போடுவோம். எடுத்த உடனே யாரும் பிரியாணி செஞ்சிட மாட்டாங்க. சுடுதண்ணி வைப்பாங்க, பால் காய்ப்பாங்க, அப்படியே படிப்படியா டீ போடுறது இப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய செயல்கள் பெருசாகும். அதேபோல இந்த மாதிரியான சின்ன அமல்கள், நிறைய நன்மையை வாரி வழங்கக்கூடிய இப்படிப்பட்ட சின்ன அமல்கள நம்ம சந்தோஷத்தோட, மனநிறைவோட, அதனுடைய அர்த்தத்த புரிஞ்சு சரியான முறையில அதனுடைய எழுத்துக்கள உச்சரித்து சொல்லும் பொழுது, அந்த அமல்கள நம்ம செஞ்சு அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய அந்த மன நிம்மதி, மன சந்தோஷம் நம்மளை இரவில் நின்று வணங்கக்கூடிய பெரிய அமல்களுக்கு தூண்டுகோலாக இருக்கும். சின்ன சின்ன அமல்களையே நம்ம செய்றதுக்கு யோசிச்சோம் அப்படின்னா, பெரிய அமல்களெல்லாம் எப்படி செய்ய முடியும்? அதனால சின்ன அமல்கள செய்யறதுக்கு ஆர்வம் காட்டும் பொழுது, நம்மளுக்கு இன்னும் இன்னும் நம்ம நெறைய நல்ல அமல்கள் செய்யணும் அப்படிங்கிற ஆசையையும், ஆர்வத்தையும் அது தூண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு அந்த சபையில உட்காரும்போது, இவருக்கு 10 நன்மை கிடைத்தது. 10 நன்மையை பெற்றுவிட்டார் அப்படின்றாங்க. இன்னொரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அப்படின்னு சேர்த்து சொல்லும் பொழுது, அவங்களும் வந்து உட்காந்துடுறாங்க. இவர் 20 நன்மையை பெற்றுவிட்டார் அப்படின்றாங்க. 3வதாக ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அப்படின்னு 3த்தையும் சேர்த்து சொல்லி அமர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு, இவர் 30 நன்மையை பெற்றுவிட்டார் அப்படின்றாங்க. அப்போ இந்த சலாமை முழுமையாக சொல்லுவதன் மூலியமாக 30 நன்மைகள் கண்களுக்கு தெரிஞ்சு 30 நன்மைகள அசால்ட்டாக சம்பாதிக்க முடியுது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அல்லாஹ்விடத்தில் நமக்கு 30 நன்மைகளை ஒவ்வொரு முறையும் சலாம் சொல்லும்போது 30 நன்மையாக பெற்று தரக்கூடிய இந்த அழகான சலாம, அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை சொல்ல வெட்கப்படாமல், நம்ம சொன்னா சலாமுக்கு பதில் சொல்லுவாங்களா அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களில் அல்லாஹ்விடத்தில் மிக நெருக்கமானவர், உங்களில் முதலில் சலாம் சொல்லுபவர்னு சொல்லி காட்டுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதனால நம்ம முதல்ல சலாம் சொல்லுவோம். முந்திக்குவோம். நன்மையில முந்திக்கிட்டு சொல்லுவோம். நம்ம சொல்லக்கூடிய சலாம் அழகாக இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞாபகம் உள்ள ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, நாங்க ரோட்ல போயிட்டுருக்கும்போது, தூரத்துலேருந்து ஒரு அம்மா எங்கள பார்த்து அவ்வளவு வயசானவங்க அழகா சிரிச்சு முகமலர்ச்சியோட எனக்கு சலாம் சொன்னாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு அவங்களுக்கு என்ன தெரியுமோ? என்னோட சிந்தனையெல்லாம் வந்து அவங்க என்னோட சொந்தக்காரங்களா இருப்பாங்களோ? நம்ம மறந்துட்டோமோ? யார் அவங்க? அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு அழகான முறையில எனக்கு சலாம் சொன்னாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். என்னுடைய துஆவையும் அவங்க பெற்றுட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி நம்ம நினைவு கூறக்கூடிய அளவுக்கு, நம்மள அவங்க நினைவு வச்சுக்கக்கூடிய அளவுக்கு நம்மளும் சலாம் சொல்லணும். அழகான முறையில சலாம் சொல்லுவோம். அந்த சலாமை அப்படி சொல்லுவதனால தான் நமக்கு நன்மை கிடைக்கும். ஏதோ சலாம் சொன்னோம் அப்படின்னு சொன்னா, அவங்க பதில் சலாம் சொல்லாம தான் போவாங்க.
நம்ம சலாம் சொல்லும் பொழுது அது அழகான முறையில் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது 4வது அத்தியாயத்தில் 86வது வசனத்தில் அல்லாஹ் தாலா சொல்லும் பொழுது வைதா ஹுய்யித்தும் பி தஹியத்தின் ஃபஹையு பி அஹ்சன மின்ஹா அவ் ருத்துஹா இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷையின் ஹசீபா. இதனுடைய பொருள், உங்களுக்கு முகமன் சலாம் கூறப்படும் பொழுது அதற்கு பிரதியாக அதை விட அழகான வார்த்தைகளை கொண்டு சலாம் முகமன் கூறுங்கள், அல்லது அதையே திருப்பி கூறுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களின் மீதும் கணக்கெடுப்பவனாக இருக்கின்றான். அல்லாஹ் நம்ம செய்யக்கூடிய நற்கூலிகளை கணக்கெடுக்கிறான். சகோதரிகளை நம்ம கூட மறந்துடுவோம், நம்ம எவ்வளோ செஞ்சோன்றதை நமக்கு கணக்கு வச்சுக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கெடுக்கக்கூடியவன், அவன் கணக்கெடுப்பதில் மிகவும் தீவிரமானவன். அதனால அல்லாஹு தாலா நம்முடைய செயல்கள் எதையும் வீணாக்க மாட்டான். அழகான முறையில் சொல்லுங்கன்னு அல்லாவே சொல்கிறான். நீங்கள் சலாமை சொல்லுங்கள், ஒன்று அதையே திருப்பி சொல்லுங்கள், இல்லை அதை விட இன்னும் அழகான முறையில் நீங்கள் சலாமுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலாவே தன்னுடைய திருமறையில் சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ் சொல்லி கொடுத்த வார்த்தையை என்று நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். நிறைய பேர் குட் மார்னிங் இந்த மாதிரியான கலாச்சாரத்தை விரும்புகிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்கிறத ரொம்ப தாழ்வாக கருதுகிறாங்க. படைத்த இறைவன் கொடுத்த வார்த்தை என்பதை மறக்கக்கூடாது சகோதரிகளே. இது மனிதர்கள் சாதாரண முக்கி போய் மண்ணோட மண்ணாக மக்கி போகிற மனுஷன் கற்றுக் கொடுத்த வார்த்தை கிடையாது. அனைத்தையும் படைத்து என்றும் நிலைத்திருக்கும் நித்திய ஜீவனாகிய வல்ல ரஹ்மான் கற்றுக் கொடுத்த வார்த்தை இது. அதை அந்த ஞாபகத்தோட அந்த கம்பீரத்தோட நம்ம சொல்லணும். இது என் ரப்பு எனக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைன்னு சொல்லி மிக சந்தோஷத்தோட சொல்ல வேணாமா? பார்ப்பவர்களுக்கு அழகான முறையில் அல்லாஹ் சொல்கிறானேன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு நம்ம சலாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட சலாமிற்கு அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்க போதுமானவன். அதனால தெரிந்தவருக்கு மட்டும் சலாம் சொல்வதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளினுடைய அடையாளம்னு சொல்றாங்க. அதனால அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சலாமை பரப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அஃஷு சலாம பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறியவர்களுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் சலாமை சொல்லுவாங்களாம். இந்த விஷயங்களை தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, ஏழைகள் எளியோர்கள், போகிறவங்க வரவங்கன்னு சொல்லி யாருக்கும் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் இந்த சலாமை சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்களாம், கடை வீதிக்கு சென்று அங்கே போகக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கு சலாம் சொல்லுவாங்களாம், ஏழை எளியோர்களுக்கு சலாம் சொல்லுவாங்களாம், பெரிய செல்வந்தர்களுக்கும் சலாம் சொல்லுவாங்களாம். ஒரு பாகுபாடு இல்லாமல் இந்த சலாமை, இந்த ரசூலா அல்லாவும் ரசூலும் கற்றுக் கொடுத்த இந்த சலாமை அதனுடைய நன்மையை பெறுவதற்காக இதுக்காக மட்டுமே கடைவீதிக்கு சென்று சலாமை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய தூதருடைய அந்த செயல்முறையை எந்த அளவுக்கு பின்பற்றியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம இதுக்காகன்னு போக தேவையில்ல, வெளியில் போகாமல் நம்ம இருக்கிறது இல்லை. இப்போ வெளியில் போகும்போது நமக்கு அல்லாஹ் கொடுத்த நன்மையை பெறுவதற்கான இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா? நமக்கு அசால்ட்டாக 30 நன்மையை தேடி கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான பாக்கியத்தை நம்ம நன்மையில் முந்த வேண்டாமா? அதனால் கண்டிப்பாக அதிகமாக சலாம் சொல்லுவோம். சலாம் சொல்லுவதை ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவோம். இப்படிப்பட்ட நல்ல அமல், அதாவது இனம், மொழி இப்படின்னு எந்த ஒரு பாகுபாடு, பெரியவன் உயர்ந்தவன் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிறது இந்த சலாம். மனிதர்களுக்கு இடையில் உள்ள அனைத்து வேறுபாடுகளையும் அடித்து நொறுக்கி, நம்ம எல்லாரும் மனுஷன்தான்ப்பா, நீயும் நானும் ஒன்று தான், உனக்கு அறுத்தாலும் எனக்கு அறுத்தாலும் வரப்போகிறது சிகப்பு கலர் ரத்தம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹு தாலா இந்த சலாமை வச்சுருக்கான். மனிதர்களுக்கு இடையில் எந்த பாகுபாடும் இன்றி அனைவருக்கும் சந்தோஷத்தோட இந்த அழகான முகமனை நம்ம சொல்லுவோம். அல்லாஹ் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த நினைவோட நிறைய பேர் தவறாக உச்சரிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கம்ன்றாங்க, பரிக்கா துஹு இப்படிலாம் சொல்கிறதுக்கு கேள்விப்படுறோம். தெரிஞ்சவங்க தெரியாதவங்களுக்கு கற்றுக் கொடுங்க, அதையும் அழகான முறையில் கற்றுக் கொடுங்க. நம்ம எதுக்காக இந்த விஷயத்தை செய்கிறோன்னா அல்லாஹ்விடத்தில் நன்மை பெறுவதற்காக தான். அந்த சிந்தனையோட அழகான முறையில் தவறாக சொல்லுவவங்களுக்கும் எத்தி வைப்போம். நம்ம தவறு செய்யக்கூடியவங்களாக இருக்கிற பட்சத்தில் பிறரிடத்தில் தெரிந்தவர்களிடத்தில் அதை கேட்டு சரி செய்து கொள்வோம். நாமே அழகான முறையில் சொல்லி சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.